வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்திருந்தால் அதற்கமைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிப்பு. முல்லைத்தீவு, செம்மலை, நாயாறு பகுதிகளில் இல்மனைட் அகழ்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி இன்று தடுத்து நிறுத்தம். யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பில் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம். சிங்களவர்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் கவலை. சிரிய கிளர்ச்சியாளர்களுக்கு 150 ஆளில்லா விமானங்களை உக்ரைன் வழங்கியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியீடு. தொடர்வது முதன்மை செய்தி. சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கை பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக எனது கல்வி தகுதி குறித்த பிரச்சினை சமூகத்தில் எழுந்துள்ளது. எனது கல்வி தகுதி குறித்து தான் இதுவரை எவ்வித பொய்யான அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை. ஆனால் கல்வி தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்போது அந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு முனைவர் பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள வஷிதா பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினால் குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். விரைவில் அவற்றை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளேன். எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மற்றும் என் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக நான் தற்போதைய சபாநாயகர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்திருந்தால் அதற்கமைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எந்த வகையிலும் இழப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் எனவும் எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று காலை இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். 7 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர். பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர். வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் தொடக்கம் என்ன என்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது. தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. மிக சுருக்கமாக சொல்வதாயின் நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்திற்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை. அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கு நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை. 7 தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் நாம் நிபந்தனைகளின்றி அர்ப்பணித்திருக்கின்றோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ඒක තමයි අපි මේ ජනවරමට තිබී තියෙන බැඳීම. හැබැයි තීන්දුව ගැනීමේදී අපි කිසිසේත්ම කලබල වෙන්නේ නැහැ. ඉතාමත් හොඳින් அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
දැනට තියෙන දෙවෙනි ප්‍රශ්නේ තමයි සහල් හිඟිය සහ සහල් මිල. நாட்டில் அரிசி ஆலை உரிமையாளர்களின் ஏகாதிபத்திய போக்கு தொடர்பில் கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்டது. அது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தற்போது பிரதான பங்குதாரராக இருக்கும் சுனில் அந்துனெதி போன்றோர் கடந்த அரசாங்கங்களை மிக கடுமையாக தூற்றினர். தாம் ஆட்சிக்கு வந்ததால் அரிசி வர்த்தகத்தில் உள்ள மாஃபியாவை இல்லாதொழிப்பதாக சூளுரைத்தனர். அனைத்து ஆலைகளையும் பரிசோதித்து உரிய வகையில் அரிசி விநியோகம் இடம்பெறுவதை உறுதி செய்வதாக கூறினார். எனினும் இன்று என்னவாயிற்று? அரசாங்கத்தால் உரிய வகையில் மக்களுக்கான அரிசியை வழங்க முடியவில்லை. உரிய திட்டமிடலும் அனுபவமும் இன்மை இதற்கு காரணமாகும். என்னை பொறுத்தவரையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் அடிபணிந்து விட்டார் என்றே கூறுவேன். දැනට තියෙන දෙවෙනි ප්‍රශ්නේ තමයි සහල් හිඟිය සහ සහල් මිල. யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காய்ச்சலால் யாழ்ப்பாணத்தில் 6 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேரீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு தெளிவுபடுத்தினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களிலே பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், மருதங்கேணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேரும் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை இந்த காய்ச்சலினால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 6 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஒரு இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார். இந்த நோயாளர்களிடமிருந்து இந்த காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பெறப்பட்ட குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தோம். அவர்களிலே 3 பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காய்ச்சல் பரவி வருகின்ற இந்த பிரதேசங்களிலே யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகளும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினராக வயல்களிலே சேற்று நிலங்களில் வேலை செய்கின்ற விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுபவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது. இதனை விட துப்புரவு பணிகளிலே ஈடுபடுகின்ற குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை தற்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம். மேலும் இந்த எலிக்காய்ச்சல் நோயை சிகிச்சை வழங்குவதற்கும் அதுக்கான தடுப்பு மருந்தாக பாவிக்கின்ற மருந்துகள் எங்களுக்கு தேசிய மருந்து வழங்கல் பிரிவினாலே வழங்கப்பட்டிருந்தது. இன்று காலை அவை எங்களுக்கு கிடைத்தன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் இந்த நோய் தீவிரமாக பரவி வருகின்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கும் இன்று அவை விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரிலே பழகுவதை இயல்பானவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். அசுத்தமான நீரிலே நிரம்பியிருக்கின்ற குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் இந்த சேற்று நிலங்களிலே அல்லது சதுப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்பவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தங்களுடைய கால்களுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் சேற்றிலே அல்லது இந்த சதுப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அசுத்தமான கிருமிகள் கொண்ட நீரை பருகுவதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம். எனவே இந்த காலப்பகுதியிலே கொதித்து ஆறிய நீரை பருகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிணறுகளை இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து அவற்றிற்கு குளோரின் கிரமமாக இடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு மேலதிகமாக இதற்கென தடுப்பு மருந்துகள் இருக்கின்றன. டாக்ஸிசைக்ளின் என்ற ஒரு மருந்தை நாங்கள் தடுப்பு மருந்தாக பாவிக்கின்றோம். அதை வாரத்திற்கு ஒரு முறை உட்கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த நோய் ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு தொற்றுவதில்லை. ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அவர்களிருந்து இன்னொரு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொற்றும் என அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக இந்த பிள்ளைகள் விடுமுறை காலம், பாடசாலை விடுமுறை காலம், அசுத்தமான வெள்ள நீரிலே பிள்ளைகள் விளையாடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு, ஈரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பிலிருந்து வருகின்ற சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுகாதார சேவைகள் திணைக்கள அலுவலகத்திற்கு விஜயம் செய்தனர். இதன்போது தொற்று நோயியல் பிரிவினரும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் ஈஸ்வரனும் விஜயம் செய்தனர். முல்லைத்தீவு, செம்மலை, நாயாறு பகுதிகளில் இல்மனைட் அகழ்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் செம்மலை, நாயாறு உள்ளிட்ட இடங்களில் தனியார் நிறுவனம் இல்மனைட் அகழ்வதற்கு எடுத்த முயற்சி மக்களின் கடுமையான எதிர்ப்பினால் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மக்களுடைய அனுமதியின்றி அத்துமீறி கனியமணல் அகழ்வு மேற்கொள்ள முடியாது எனவும் உடனடியாக அகழ்வு முயற்சிகளை கைவிட்டு அதிகாரிகளை அங்கிருந்து வெளியேறுமாறும் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. அதனையடுத்து தனியார் நிறுவனத்தினர் அங்கிருந்து வெளியேறினர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன், மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் சிங்கராதப்ப தாஸ், முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் இளையதம்பி தணிகாசலம், நாயாறு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் அப்போது பொதுமக்கள் மேற்கொண்டனர். இன்று ஒரு நிறுவனம் கனிய மணல் அகழ்வுக்காக செம்மலை பகுதியும் நாயாற்று பகுதியிலும் மண் பரிசோதனை செய்வதற்காக நுழைந்திருந்தார்கள். இந்த தகவல் எனக்கு கிடைத்ததை நான் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்துக்கு அறிவிச்சு போட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அவர்கள் அந்த மண் அகழ்வு செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கை ஈடுபட்டிருந்தார்கள். இதேபோல் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அளம்பில் பகுதியிலும் வந்தபோது நாங்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டோம். அதேபோல இன்றைக்கும் அவர்கள் வரும்போது அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பிவிட்டோம். கனியமணல் அகழ்வுக்கு இங்க வர முடியாது. அப்படி பார என்றால் கொக்குழாயில 44 ஏக்கர் அகலப்பட்டதுக்கான தீர்வு மக்களுக்கு கிடைக்கணும். மக்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு இவியல் அதை பற்றி டிசிசி மீட்டிங்லயோ பொருத்தமான கூட்டங்கள்லயோ இதை கலந்துரையாடி ஒரு மக்களின் அபிப்பிராயத்தை கேட்டு முடிவெடுக்கலாமே தவிர மற்றும்படி நாங்கள் இதில் மக்கள் விடமாட்டார்கள். ரஷ்யாவால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட உரம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ரஷ்ய அரசாங்கத்தால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட உரம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இன்று கொண்டு வரப்பட்டது. ரஷ்யாவால் இலங்கைக்கு 55,000 மெட்ரிக் டன் பொட்டாசியம் குளோரைட் உரம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் ரஷ்ய தூதுவரால் விவசாய அமைச்சர் KD லால்காந்தவிடம் நேற்று உரம் கையளிக்கப்பட்டது. இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கான உரத்தொகை இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பூநகரி, கிளிநொச்சி, கண்டாவளை, கமநல சபை நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டன. இவை விரைவாக விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் தேவரதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் இந்த உரமானது இலங்கை விவசாயத்துறைக்கு ஆதரவளித்து உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. தேசிய மத்தியஸ்த தின நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. தேசிய மத்தியஸ்த தின நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நீதியமைச்சின் மாவட்ட பயிற்சி உத்தியோகத்தர் விமல்ராஜ் தலைமையில் இன்று இடம்பெற்றது. தேசிய மத்தியஸ்த தினமானது ஒவ்வொரு வருடமும் ஜூலை 18ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட மட்ட நிகழ்வுகள் கடந்த காலங்களில் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் மத்தியஸ்த சபைகளின் செயற்பாட்டை மேலும் வலுவடைய செய்யும் நோக்கில் நீதியமைச்சின் ஆலோசனைக்கு அமைய மத்தியஸ்த சபைகள் ஆணைக்குழுவினால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய வவுனியா மாவட்டத்திற்கான நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது மத்தியஸ்த சபை செயற்பாடுகள், மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள், எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கருத்துரைகளும் அனுபவ பகிர்வும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PS சரத்சந்திர, நிர்வாக பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் T திரேஸ்குமார், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் கமலதாசன், உதவி அரசாங்க அதிபர் M சப்ரியா, விசேட காணி மத்தியஸ்த சபை மற்றும் ஏனைய மத்திய சபைகளின் தவிசாளர்கள், மத்தியஸ்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் இடம்பெற்றது. வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பட்டப்படிப்பை நிறைவு செய்து 5 ஆண்டுகள் கடக்கின்ற போதும் அரச வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசாங்கம் நியமனத்தை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது.
இதில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த வேலையேற்ற பட்டதாரிகள் பலர் பங்கேற்றனர். கடந்த கால அரசாங்கங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரச்சனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும். பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை. ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையேற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த வகையிலே இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே இடம்பெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய விடயம் கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்பதுதான் கருப்பொருள். அத்தோடு இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் வடமாகாணம் தழுவிய அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை. நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டும் இப்போது அரசாங்கம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிற விடயம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்க முடியாது என்று. எனினும் இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசை நம்பி நாங்கள் கடந்த 6 வருடங்களாக பல்கலைக்கழகங்களில் கஷ்டப்பட்டு பல லட்சங்களை செலவழித்து படித்த பொழுது எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனினும் இந்த அரசாங்கமும் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய இளைஞர்களையும் அடிப்படை விஷயங்களை கவனத்தில் கொள்ளாது தொடர்ந்தும் தங்களுடைய அசண்டையினத்தை வெளிப்படுத்தினால் இந்த போராட்டத்தை நாங்கள் வேறு விதமாகவும் இதைவிட இன்னும் வீரியமாகவும் இளைஞர்கள் அனைத்து வேலையேற்ற பட்டதாரி சங்கத்தையும் இணைத்து ஒரு எச்சரிக்கையான ஒரு போராட்டமாக அடுத்த கட்டத்தை முன்னெடுப்போம் என பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். எத்தனையோ அரசியல்வாதிகளும் சரி, எத்தனை அதிகாரிகளிடம் நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சும் கூட அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வோ ஒரு முடிவு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேட்ச் இப்போ வேலை இல்லாமல் நிற்கிது. அப்படி இருந்தும் இனி பின்னுக்கும் எத்தனையோ பேட்ச் வரப்போகுது. இந்த வருஷமே இன்னொரு பாஸ் அவுட் ஒன்று இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை பேர் இப்போ எங்களோட நாட்டில் எண்ணிக்கை இன்னுமே கூடிக்கொண்டு தானே போகுது. இன்றைக்கே எங்களோட குரூப்பில் மட்டுமே 3500 பேர் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க இந்த வடக்கு மாநிலத்தில். அவ்வளோ பேர் எங்களோட இதில் இன்றைக்கு போராட்டத்துக்கு வரையில. ஆனாலும் நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இதுக்கான ஒரு தீர்வை யார்கிட்ட நாங்கள் சொல்லலுமோ அவங்கக்கிட்ட நீங்களும் எங்களுக்கு அதுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு முடிவு உண்டு பெற்று தந்து எங்களுக்கு ஒரு வேலையை எடுத்து தர சொல்கிறேன். பர்சனலாகவும் சரி, நாங்கள் சமூகத்திலையும் சரி, நாங்கள் எவ்வளோ பிரச்சனையை எதிர்நோக்குறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் போய் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கல. அதுக்காகத்தான் ஒரு இடமா நாங்கள் தெரிவு செஞ்சு எங்களோட பிரச்சனைகளை கூறுறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு தயவு செய்து எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு பெற்று தர சொல்லி கேட்டு. தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளினால் தமது தொழில் உரிமையை வலியுறுத்தி இன்றைய தினம் மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காந்தி பூங்கா முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இங்கே காணப்படுகின்ற பட்டதாரிகள் தற்பொழுது 5 வருடத்துக்கு மேற்பட்டு தங்களது பட்டங்களை முடித்து கொண்டு காணப்படுகின்றார்கள். சில பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை நிறைவு செய்து 9 ஆண்டுகள் காணப்படுகின்ற நிலைமையிலும் பல்வேறு பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள். இங்கே காணப்படுகின்ற அனைத்து பட்டதாரிகளது கல்வியின் நோக்கமானது அரசு நியமனங்கள், அரசு திணைக்களங்களில் மேற்கொண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தங்களது பட்டங்களை முடித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அரசாங்கமானது எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள். நாங்கள் 7ஆம் மாதம் அளவில் எங்களது போராட்டத்தை தொடங்கும் போது 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல பட்டதாரிகள் தங்களது கல்வியை நிறைவு செய்து தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தற்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். எனவே இந்த பட்டதாரிகளது நியமனங்களை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். திருகோணமலையிலிருந்து சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு தொகை மாற்றிறைச்சி புதைத்து அளிக்கப்பட்டது. திருகோணமலை தோப்பூரிலிருந்து சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்ட 654 கிலோ மாற்றிறைச்சி மூதூர் நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதியின் உத்தரவின் பிரகாரம் நேற்றிரவு புதைத்து அளிக்கப்பட்டது. வாகனம் ஒன்றில் சட்டவிரோதமாக மாற்றிறைச்சி ஏறாவூர் நோக்கி கொண்டு செல்லப்படுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய விசேட அதிரடிப்படையினர் வாகனம் ஒன்றை இடைமறித்து சோதனையிட்டனர். 654 கிலோ மாற்றிறைச்சி அவ்வாகனத்தில் காணப்பட்ட நிலையில் வாகனத்தில் பயணித்த 2 சந்தேக நபர்கள் சான்று பொருட்களுடன் மூதூர் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். விசாரணைகளை முன்னெடுத்த பதில் நீதவான் மாற்றிறைச்சியை அளிப்பதற்கு உத்தரவிட்டார். நேற்றிரவு மூதூர் நீதிமன்ற வளாகத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் வைத்து பெக்கோ இயந்திரம் மூலம் மாற்றிறைச்சி புதைத்து அளிக்கப்பட்டது. நாடாளுமன்றம் டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கூட உள்ளது. நாடாளுமன்றம் டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கூட உள்ளதாக
நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீர்வினால் சபாநாயகர் தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் டிசம்பர் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூட இருப்பதுடன் காலை 9:30 மணி முதல் மாலை 10:30 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாகிகளுக்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வது தொடர்பான குறைநிரப்பு தொகை மதிப்பீடு மற்றும் 2024 வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு குறைநிரப்பு தொகை மதிப்பீடு தொடர்பான விவாதத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் மாலை 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைப்பது தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் அது விவாதத்திற்காக எடுக்கப்பட உள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூட இருப்பதுடன் அன்று காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளைகள், கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான 2 கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட உள்ளது. சிங்களவர்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சிங்கள மக்களை காப்பாற்றுவதற்கு பௌத்த பிக்குகள் அணிதிரள வேண்டும் என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாம் சிங்கள மக்கள் பற்றி பேசினால் இனவாதம் என்கின்றார்கள், அடிப்படைவாதிகள் என்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக அர்ஜுனா குரல் கொடுக்கின்றார், முஸ்லிம்களுக்காக ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டோர் பேசுகின்றார்கள். ஆனால் சிங்களவர்களுக்காக யாரும் குரல் எழுப்புவதில்லை. அவர்கள் அமைதியாகவே இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் உள்ள சிங்களவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக பௌத்த பிக்குமார்கள் அணி திரள வேண்டியது அவசியமானதாகும். இதேவேளை நாடு முழுவதும் அரிசி தட்டுப்பாடு நிலவுகிறது. நாட்டின் கடந்த அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நெவில் சில்வா மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் சில்வாவை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு ரத்னபுரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நெவில் சில்வா கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முறைப்பாடு ஒன்று தொடர்பில் பக்கச்சார்பாக செயற்பட்டு ரத்தினபுரி குறிவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவரிடம் 14 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை பலாத்காரமாக பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு கிடைத்தது. அதனையடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நெவில் சில்வா கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்திகள், அபிவிருத்தி முன்மொழிவுகள், அதற்கான தீர்வுகள் என பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அண்மை காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும் அதே போன்ற அவைகளுக்கு மானியம் வழங்கியது தொடர்பாகவும் அனைத்து விடயங்களும் பேசப்பட்டது. எலிக்காய்ச்சல் தொடர்பாகவும் அதே போன்று அதன் மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது மாத்திரமல்ல, அது தொடர்பாக உடனடியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் மக்களை தெளிவூட்டுவதற்கும் ஆன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை அனைத்தும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, நகர அபிவிருத்தி தொடர்பாகவும் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாகவும் அதே போன்று நகர சபை கட்டிட நிர்மாண வேலைகள் தொடர்பாகவும் அதை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்கின்ற பிரச்சனை தொடர்பாகவும் அதற்கு நிதிகளை பெற்றுக்கொள்கின்ற
பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டன. வடக்கு வசந்தம் 2025 ஆண்டுக்கு பிறகுதான் பிறக்கப் போகின்றது. அந்த வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கூடுதலான நிதி கிராமங்களை நோக்கியதாக இருக்கும். கிராமப்புறங்களில் வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள், கிராம குளங்களை புனரமைக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற, அதே போன்று கிராமிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கைகள், அதே போன்று மீனவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற நடவடிக்கையில் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது, நெருக்கடிகள் இருக்கின்றது. அந்த நெருக்கடிகளுக்கான தீர்வினை பெற்றெடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக இந்திய தூதுவர் என்னது அமைச்சரவையில் என்னை சந்தித்து நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த நீண்ட உரையாடலின் போது முக்கியமாக நான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினேன், சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு இந்த சட்டவிரோதமாக கட்டவிழ்த்திடப்பட்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். பார்ப்போம், நாங்கள் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று, தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று காலை தனது கடமையினை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தனது கடமையை பொறுப்பேற்றார். நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி, திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளக கணக்காய்வாளர், நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பங்கு பெற்றனர். வடமாகாணத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்கள் திருடிய இருவரை வவுனியா போலீசார் கைது செய்துள்ளனர். வடமாகாணத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நகர பகுதியில் இருந்து சிவப்பு நிற முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்திச் சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே விழுத்திவிட்டு குறித்த முச்சக்கர வண்டியை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த முச்சக்கர வண்டிக்கு நீல நிற வர்ணப்பூச்சு பூசி வாகன இலக்கத்தகடு மாற்றப்பட்டு விற்பனை செய்திருந்ததை தெரிய வந்ததை அடுத்து குறித்த முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வடக்கில் இடம்பெற்ற மேலும் சில குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்டமையும் தெரிய வந்துள்ளது. வவுனியா உளுக்குளம் பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அவரது 1.25 பவுன் மோதிரத்தை திருடிச் சென்றமையும் தெரிய வந்துள்ளது. மேலும் மன்னார் அடம்பன் பகுதியில் ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து 1.25 பவுன் மோதிரத்தை திருடிச் சென்றமை மற்றும் மல்லாவி பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து 2 பவுன் சங்கிலியை திருடிச் சென்றமை என்பனவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து திருடப்பட்ட நகைகள் விற்கப்பட்ட இடத்தில் உருக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு குறித்த 2 நபர்களிடம் இருந்தும் முச்சக்கர வண்டி மற்றும் 4.5 பவுன் நகை என்பன மீட்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் ஹேட்டன் பகுதியைச் சேர்ந்த 45 வயது நபரும் மன்னார் வங்காலை பகுதியைச் சேர்ந்த 47 நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் இருவரையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு முகத்துவார பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு முகத்துவார பகுதியில் இன்று அதிகாலை படகொன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது ஒருவர் உயிரிழந்துள்ளார். திராய்மடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருவர் நேற்று மாலை மீன்பிடிக்க சென்ற நிலையில் இன்று அதிகாலை கரைக்கு திரும்பும் போது அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. அனர்த்தத்தில் சிக்குண்டவர்களில் ஒருவர் நீந்தி கரை திரும்பிய நிலையில் மற்றொருவர் காணாமல் போயிருந்தார். சக மீனவர்களின் நீண்ட நேர தேடுதலின் பின்னர் காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டார். 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீனவரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காலி மாவெல்ஸ் அணியின் உரிமையாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட லங்கா T10 சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரின் காலி மாவெல்ஸ் அணியின் உரிமையாளரான இந்திய பிரஜை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
சந்தேக நபர் இன்று கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்குமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரான இந்திய பிரஜை லங்கா T10 சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கு பெற்றிய மேற்கந்திய தீவுகள் வீரர் ஒருவரிடம் பணத்திற்காக போட்டியை காட்டிக் கொடுப்பதற்கு முன்மொழிந்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் குறிப்பிடப்பட்டிருந்த கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சைக்கு நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் குறிப்பிடப்பட்டிருந்த கலாநிதி பட்டமானது தகவல்களை உள்ளீடு செய்யும் போது ஏற்பட்ட தவறுதல் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்ட தகவல்கள் அடங்கிய படிவத்தில் கலாநிதி பட்டம் உள்ளடங்கப்படவில்லை. ஆயினும் நாடாளுமன்ற இணையதளத்தில் உறுப்பினர்களின் தகவல் திரட்டில் தகவல்களை உள்ளீடு செய்யும் போது ஏற்பட்ட தவறுதல் காரணமாக அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்கு தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இது தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துகின்றோம் எனவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களதும் தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டு புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்கத்தின் நிர்வாகத் தெரிவு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்கத்தின் நிர்வாகத் தெரிவு இன்று யாழ்ப்பாணம் கலைத்தூது மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த சகல அரசு அலுவலகங்கள், திணைக்களங்கள் என்பவற்றின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். இதன்போது சங்கத்தின் தலைவராக விஜயராசா விஜயரூபன் தெரிவு செய்யப்பட்டார். செயலாளராக அருளப்பு எட்வர்ட் ஜெபரீசனும், பொருளாளராக அமிர்த சுகந்தனும் தெரிவு செய்யப்பட்டனர். உபதலைவர் உப செயலாளர் தெரிவு இடம்பெற்றதுடன் 16 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். கடந்த பல வருடங்களாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய நல உரித்துக்கள் ஏனைய புறவிடயங்களை வெற்றிகரமாக வென்று கொடுப்பதற்காக எங்களுடைய தொழிற்சங்கத்துடைய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சங்கம் என்பது யுத்தத்துக்கு முன்னரும் யுத்தத்துக்கு பின்னரும் எங்களுடைய விசேஷமாக வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய உரிமைசார் விடயங்கள் நல உரித்துக்களை கட்டி எழுப்புவதற்கோ கையாள்வதற்கோ ஒரு பொருத்தமான பொறிமுறை இல்லாத சூழலில்தான் இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக குறிப்பிடுவதென்றால் சுற்று நிறுவனங்கள் ஒருபுறமும் அரச மேலாளர்கள் அரச திணைக்கள தலைவர்கள் மறுபுறமாகவும் ஏற்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஒரு கௌரவமான அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை மேற்கொள்வதில் இருந்த இடர்பாடுகளுடைய இடைவெளியை உணர்ந்துதான் இந்த தொழிற்சங்கம் எங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட தொழிற்சங்கம் பலதரப்பட்ட நெருக்கடிகள் பலதரப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் இன்று இலங்கை இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களில் வல்லமை பொருந்திய ஒரு தொழிற்சங்கமாக தேசிய ரீதியாக பல விடயங்களில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்த குழுவாக எங்களுடைய வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோக சங்கம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல்கிறது. இன்றைய இந்த பொதுக்கூட்டத்தில் மென்மேலும் எங்களுடைய ஆளுகை பிறப்பை வடக்கு மாகாணத்தில் இருந்து விஸ்தரிப்பதும் அவ்வாறே எங்களுடைய வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் என்ற பெயரினை தேசிய நிலைப்படுத்தியதாக பெயர் மாற்றத்துக்கு உட்படுத்துவதற்கான அங்கீகாரமும் இந்த பொதுச்சபையில் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவை கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளோடும் அரச இயந்திரத்தோடும் அரச மேலதிகாரிகளோடு போட்டியிட்டு அல்லது அவர்களோடு சரிநிகராக போரிட்டு முடியுமானவரை எங்களுடைய உத்தியோகத்தினுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நான் நம்புகிறோம் இந்த நிர்வாகத்தினூடாக முன்பிருந்ததிலும் விட பல மடங்கு வேகத்தோடும் ஊடக நண்பர்களாகிய நீங்கள் தருகின்ற பாரிய பங்களிப்போடும் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை விசேடமாக நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய தொழிற்சங்கம் தேசிய ரீதியாக பேசப்படக்கூடிய தொழிற்சங்கமாக வளர்த்தெடுக்கப்படுவதற்கு முடியுமானவரை எங்களை இந்த பதவிக்காலத்தில் அர்ப்பணிப்போம் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் திடசங்கற்பமாக வெளிப்படுத்துகிறோம். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பதவி அணியினர் நலன்புரி சங்கத்தின் ஒளிவிழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பதவி அணியினர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் 2024ஆம் ஆண்டுக்கான ஒளிவிழா நிகழ்வு இன்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலக பதவி அணியினர் நலன்புரி சங்கத்தின் தலைவரும் பிரதேச செயலாளருமான வி வாசுதேவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆன்மீக அதிதிகளாக அருட்பணி பிலிப் ரஞ்சனகுமார், அருட்பணி வினோத் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதேச செயலாளர்கள், பிரதம கணக்காளர், திட்டமிடல் பணிப்பாளர், சமுர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒளிவிழா நிகழ்வில் பிரதேச செயலக பதவி அணியினர் நலன்புரி சங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் இயேசு பிறப்பு நத்தார் பாடல்களும் நடன நிகழ்வுகளும் ஆன்மீக ஆசி செய்திகளும் பரிசல்களும் வழங்கப்பட்டன.
கிளிநொச்சி புலிங்கதேவன் முறிப்பு கமக்கார் அமைப்பின் நிர்வாகத் தெரிவில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் கீழான புலிங்கதேவன் முறிப்பு கமக்கார அமைப்பின் புதிய நிர்வாகத் தெரிவில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் ஜனநாயக முறைப்படி மீள்தெரிவை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநருக்கான மகஜர்களை இன்று கையளித்தனர். புலிங்கதேவன் முறிப்பு அமைப்பின் ஆயுட்காலம் நிறைவடைந்தும் நீண்ட காலமாக அதன் புதிய நிர்வாகத் தெரிவு மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான நிலையில் புதிய நிர்வாகத் தெரிவு தொடர்பான அறிவித்தல் கமநல சேவை நிலையத்தால் விடுக்கப்பட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை நிர்வாகத் தெரிவு இடம்பெற்றது. இந்த தெரிவு ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை எனவும் இதனால் மீள்தெரிவை நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று அரசு அதிபருக்கான மகஜரை உதவி பிரதேச செயலாளர் மாவட்ட செயலகத்தில் வைத்து பெற்றுக் கொண்டார். இதன் பின்னர் வடக்கு மாகாண ஆளுநர், விவசாய திணைக்கள பிரதி ஆணையாளர், ஜனாதிபதி செயலகம் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கான பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. வவுனியாவில் தேனென்று சீனி பானியை விற்பனை செய்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் சீனி பானியை தயாரித்து தேனென விற்பனை செய்து வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடமிருந்து பெருமளவான சீனி பானியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. வவுனியா பொது சுகாதார பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வவுனியா ஊர்மிளா கோட்டம் பகுதியில் உள்ள வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த இடங்களில் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 200 போத்தல் சீனி பானி சுகாதார பிரிவினால் கைப்பற்றப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சீனி பானியை தயாரித்து அதற்குள் சிறிதளவு தேனை மாத்திரம் கலந்து ஏனையின் வீதியின் முருகண்டி பகுதியிலும் நெடுங்கணி பகுதிகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததுடன் அனுராதபுரம், மதவாச்சி ஆகிய பகுதிகளுக்கும் அவை கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் தேனை கொள்வனவு செய்யும் போது சரியான முறையில் உறுதிப்படுத்தி அவற்றை கொள்வனவு செய்ய வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியாவில் டிப்பர் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததில் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்துள்ளனர். நுவரெலியா மஸ்கெலியாவிலிருந்து ஹங்குராங்கத்த பகுதியை நோக்கி சென்ற டிப்பர் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததில் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்துள்ளனர். நோட்டன் பிரிட்ஜ் இனிகத்தேன பிரதான வீதியில் தப்லோ ஹுலாங் வளைவு பகுதியில் டிப்பர் வாகனம் சுமார் 150 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதனால் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்த நிலையில் நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற செலவினம் தொடர்பான விவர திரட்டை 17ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற செலவினம் தொடர்பான விவர திரட்டை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 22 தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள், போட்டியிட்ட கட்சியின் செயலாளர்களின் விவரங்களை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த விவர திரட்டுகள் பற்றிய முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு, கம்பகா, களத்துறை, கண்டி, மாத்துறை, அம்பாந்தோட்டை, வன்னி, திருகோணமலை, அனுராதபுரம், புலனறுவை, பதுளை, மொனராகலை ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் மாவட்ட செயலகத்திலும் மாத்தளை, நுவரெலியா, காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திகாமடுல்ல, குருநாகல், புத்தளம், ரத்தினபுரி, கேகாலை ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழில் புரியும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கான புலமைப் பரிசிலுக்கு விண்ணப்பிக்கும் காலம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கு ஏற்புடையதாக வெளிநாடுகளில் தொழில் புரியும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கான புலமைப் பரிசிலுக்கு விண்ணப்பிக்கும் திகதி நவம்பர் மாதம் ஆரம்பித்துள்ளதுடன் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த புலமைப் பரிசில் வழங்குவது தொடர்பில் பாடசாலை மட்டத்தில் புலம்பெயர் இலங்கையர்களின் பிள்ளைகள் அறிவுறுத்த பாடசாலை அதிபர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இக்குறித்த புலமைப் பரிசில் வழங்கப்படுவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்துவிட்டு தொழில் நிமித்தம் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கை பெற்றோர்களின் பிள்ளைகளுக்காகும். குறித்த புலமைப் பரிசில் 3 குழுக்களாக வழங்கி வைக்கப்படுகின்றது. அதன் பிரகாரம் 5ஆம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாவும், கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்த பிள்ளைகளுக்கு 30,000 ரூபாவும், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்றுள்ள அல்லது வேறு பாடநெறிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு தகுதி பெற்றுள்ள பிள்ளைகளுக்கு 40,000 ரூபாவும் வழங்கப்படும். இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் இணையவழி ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என்பதுடன் இது தொடர்பான மேலதிக தகவல்களை 0112236547 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியில் நாளை இரவு 7 மணி முதல் வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் எனவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியில் நாளை இரவு 7 மணி முதல் வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என சாரதிகளுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர். வத்தளை போலீஸ் பிரிவில் உள்ள ஹெந்தல புராண ரஜமுகாவிகாரையின் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி பிரகரா நாளை இரவு 7 மணி முதல் நாளை மறுதினம் காலை வரை இடம்பெற உள்ளதால் அந்த நேரத்தில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெந்தல புராண ரஜமுகாவிகாரையிலிருந்து ஆரம்பமாகி ஹெந்தல வீதி ஊடாக ஹெந்தல சந்தி வரை பயணித்து கொழும்பு நீர்கொழும்பு வீதி ஊடாக பழைய நீர்கொழும்பு வீதி ஊடாக பயணித்து மீண்டும் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதிக்கு பிரவேசித்து ஆல்வேஸ் டவுன் நெத்தலஹந்தி ஊடாக மீண்டும் விகாரைக்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பனங்காடு பிரதேச வைத்தியசாலை சிரமதானம் செய்யப்பட்டது. அம்பாறை பனங்காடு பிரதேச வைத்தியசாலையில் ஆலையடிவம்பு பிரதேச சமூக நல அமைப்பினரால் இன்றைய தினம் சிரமதானம் செய்யப்பட்டது. வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி வைத்தியர் ஜக்கீல் தலைமையில் வைத்தியர் எம் தனோசனின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற சிரமதான பணிகளில் பிரதேச சமூக நலன் அமைப்பின் உறுப்பினர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், நலன் விரும்பிகள் இணைந்து கொண்டனர். அகற்றப்பட்ட குப்பைகள் மற்றும் மரக்கிளைகள் என்பன தனியார்களின் உளவு இயந்திரங்கள், ஆலையடிவம்பு பிரதேச சபை உளவு இயந்திரங்கள் அகற்றப்பட்டன. மார்கழி இசை விழா எதிர்வரும் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாக உள்ளது. மார்கழி இசை விழா எதிர்வரும் 27, 28, 29ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது. தினமும் மாலை 5 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இந்நிலையில் நிகழ்வு ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் வணிகர் கழக தலைவர் RJ சேகரம் விளக்கம் அளித்தார். மார்கழி இசை விழா 2024 இந்த மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளிலே இடம்பெற உள்ளது. இந்த முறை மார்கழி இசை விழா யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலே நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 5 மணிக்கு சரியாக நிகழ்வுகள் தொடங்கும். இரவு 9:30 மணி வரை நிகழ்வுகள் நடைபெறும். இயல், இசை, நாடகம் போன்ற எல்லா துறையிலும் சார்ந்தவர்கள் இதிலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்குரிய பாரம்பரிய இசை நிகழ்வுகள் இங்கே நடைபெறும். வடமாகாணத்திலே புகழ்பூத்த கலைஞர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இந்திய கலைஞர்களுடைய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த இசை விழாவை யாழ் இந்திய துணை தூதரகம், நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூடல் மற்றும் யாழ் வணிகர் கழகம் இணைந்து நடாத்துகின்றன. இசை விழாவுக்கான பிரவேசம் இலவசம். இந்த நிகழ்வுகள் நேரடியாக டான் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அத்துடன் இந்த நிகழ்வுகள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் புலம்பெயர்ந்த மக்களும் கண்டுகளிக்கக்கூடியதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.